ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன செய்ய போகிறேங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை மிளகாயும் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம், இதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு வந்திருக்கு. 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இது கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை, கிரேவி, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை வந்து போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டையும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வந்து பெப்பர் தூள் வந்து போடலை. இது நமக்கு தேவைன்னா மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எக் ரைஸ் வந்து தயாராகிடுச்சு. இப்போ எக் ரைஸ் கூட கொஞ்சம் சாஸும் கொஞ்சம் சிப்ஸும் வந்து நான் வச்சுக்கிறேன்.